ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பார்க்க போகிற சமையல் குறிப்பு பாசிப்பயறு சாம்பார். பாசிப்பயறு சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்ததா மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நாம் பாசிப்பயிரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். எண்ணெய் ஊற்றாமல் பேனில் பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா ப்ரௌன் ஷேடில் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பாசிப்பயிறு சாப்பாட்டு லிஸ்ட்டில் சேர்த்துக்கவே மாட்டீங்க. பட் பாசிப்பயிரில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட்லேருந்து லைட் ப்ரௌன் ஷேடுக்கு மாறிடுச்சு. இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி 4 விசில் விடுங்க. இப்போ நான் அதே பேன் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 வத்தல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். பாசிப்பயிறு ரொம்ப ஹெவியான டயட். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஸ்டொமக் நிறைய நேரத்துக்கு ஃபுல்லாகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் 2மே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பயிறு பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் லெவலில் வச்சுக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா பாசிப்பயிறு, அது இந்நேரம் 50% வெந்திருக்கும். நான் 4 விசில் விட்டுருக்கேன். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி வைங்க. 3 விசில் விடுங்க. பாசிப்பயிறு நல்லா வெந்தால் தான் சாம்பார் ருசியாக இருக்கும். இப்போ 3 விசில் போயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எனக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான பாசிப்பயிறு சாம்பார் ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends. Thank you, friends.